வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கிறது அதுக்கு ஒரு தகுதி வேணும். நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. நான் இன்னைக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்றேன், நான் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் தவறை செய்திருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் மீண்டும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். அது முக்கியமாக நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்களுக்கு நான் சொல்வது, அதை விட விவசாயிகளுக்கு நான் சொல்வது, விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன், உங்க காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். கொஞ்சம் அமைதியா கொஞ்ச நேரம் அமைதியா. தயவு செய்து திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள். ஏன்னா உலகத்திலேயே கொடுங்கோல் ஆட்சி, உலக வரலாற்றில் கொடுங்கோல் ஆட்சி என்று சொன்னாலே ஜெர்மனியில் ஹிட்லர் தான் சொல்லுவாங்க. ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கைது செய்து கொலை செய்த அந்த சொன்னேன் இல்லை, கொஞ்சம் அமைதியாக சொல்லிட்டு இருக்கேன். முடிச்சுடுறேன், 5 நிமிஷம் முடிச்சுன்னு கொடுத்து விடு. லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தான், கொடுங்கோலன். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஒரே ஒரு விவசாயியை கூட கைது பண்ணல, ஒரே ஒரு விவசாயியை கூட கொலை பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர், இந்த ஹிட்லர் என்ன தெரியுமா செஞ்சாரு? விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டார். குண்டர் சட்டம் எதுக்கு தெரியுமா போடுவாங்கம்மா? சாராயம், கள்ளச்சாராயம் வித்தா குண்டர் சட்டத்தில் போடுவான், இல்லை கஞ்சா வித்தா போடுவான், மணல் கடத்தினா போடுவான், அரிசி கடத்தினா போடுவான், கொலை பண்ணா கற்பழிச்சா போடுவான். அப்படி குண்டர் சட்டத்தில் இவ்வளோ மோசமானவர்கள் போடுகின்ற அந்த தருணத்தில் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி, இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஆட்சியை மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. மோசமான இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும்.